வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய பங்குனி மாதத்தில் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது அப்படின்றத பற்றி தானுங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேனுங்க. தயவு செய்து ராசிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் நட்சத்திரங்களை கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறேனுங்க. நட்சத்திரங்களுடைய அதிதேவதை யாருன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அபிலாசைகள், நீண்ட நாள் கனவு, மனக்கோட்டை, அந்த மனக்கோட்டையை சரிப்படுத்துறது, நிறைவேற்றுறது பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதைகள் மட்டுமே. ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், ராஜகாலியமான வழிபடுங்க. ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் வரும். அப்படி கார்த்திகை நட்சத்திரம் தான் கிருத்திகை நட்சத்திரம் நம்ம சொல்லுவோம். அப்படி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் முருகர் மேலே பற்றுதல் அதிகமாக இருக்கும். நான் வேணான்னு சொல்ல வரல சாமி, ஆனாலும் ராஜகாலியம்மனை வழிபட்டு பாருங்க, உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அதன் பிறகு இந்திரன் பிறந்த நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம்ன்றது கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம். முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், பிறகு வரக்கூடியது ரோகிணி நட்சத்திரம், கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரம். அப்போது கிருஷ்ணரை வழிபடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி. அதன் பிறகு தான் மிருகசீரிஷ நட்சத்திரம். அப்போ மிருகசீரிஷ நட்சத்திரம் நமக்கு 2 பாதம் இருக்குதான் செய்யுது. அப்போது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் உங்களுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரன். பொதுவாக அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முகத்தோற்றம் நல்லா இருக்கும். 60 வயசானாலும் 40 வயசு 45 வயசு மாதிரி தான் தோற்றம் இருக்கும். 40 வயசானாலும் 30 வயசு மாதிரி தான் தோற்றம் இருக்கும். ரொம்ப அற்புதமான கலைமுகம் கொண்ட நண்பர்கள் தான் அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள். சரிங்க, பங்குனி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 6:24 தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. சோபகிருது வருடத்தில் வரக்கூடிய கடைசி மாதம். சார் 12 மணிக்கு மேலே அடுத்த நாள்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சார் 6:24 சொல்கிறீங்க? பொழுது விடியறது கூட ஒரு 5 மணின்னு சொன்னால் கூட நியாயம் தர்மம் இருக்குது. நீங்கள் என்ன சார் 6:24 சொல்கிறீங்க அப்படின்னா, சூரியன் உதயம் ஆனால்தான் ஒரு பொழுது. நாம் 24 மணி நேரம் நம்ம சொல்லுவோம். மணிக்கணக்கு 60 நாளிகை, ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா 60 நாளிகை, மணியே கிடையாது. 3 மணி நேரம் 5 மணி நேரம் 10 மணி நேரம் கிடையவே கிடையாது. 60 நாளிகை. 1 மணி நேரத்துக்கு 2.5 நாளிகை, 1 மணி நேரத்துக்கு 2.5 நாளிகை. 24 மணி நேரத்துக்கு நீங்கள் 2.5 பெருக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 60 நாளிகை வந்துடும். அப்போ அந்த 60 நாளிகை கொண்டது தான் ஒரு பொழுது. அப்போ ரிஷப ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10வது பாவகத்தில் அற்புதமான தருணம், அருமையான தருணம், சூப்பரான தருணம் 18ஆம் தேதி வரை. ஏன் அதுக்கு மேற்கொண்டு கூட நல்லா தாங்க இருக்கும். சுக்கிர பகவான் சனி பகவானோட சேர்ந்து ரிஷபராசி நண்பர்களுக்கு மேலான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சனி திசை நடக்குது, சனி புத்தி நடக்குதுன்னா அவங்க டாப்பில் இருப்பாங்க, அற்புதமாக இருப்பாங்க, அருமையாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் சத்தியமாக சொல்கிறேனுங்க, மனசார சொல்கிறேன். ரிஷபராசியில் பிறந்த நீங்கள், உங்களுக்கு சனி திசை நடக்குது, சனி புத்தி நடக்குது, சனி அந்தரம் நடக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் தான் ராஜா. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் 10வது பாவகத்தில், 10வது பாவகம்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில், சனி பகவானோட சேர்ந்து யாருடைய சாரத்தில் இருக்கிறாருன்னா சதய நட்சத்திரத்தில் இருக்கிறார். முதல் பாதத்தில் 308 டிகிரியில் இருக்கிறார். அவிட்டம் நட்சத்திரம் முடிஞ்சு சதய நட்சத்திரம் ஃபஸ்ட்டில் இருக்கிறார். அப்போ நமக்கு எத்தனை நாள் வரைக்கும் 10வது பாவகத்தில் சனி பகவானோட சேர்ந்து இருப்பார்னா கிட்டத்தட்ட 18ஆம் தேதி வரை. 10 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, வரன் செட் ஆகலை. இந்த நேரத்தில் சொல்கிறேன், வரன் செட் ஆகும், கல்யாணம் நடக்கும். 18 நாளில் கல்யாணம் நடந்துருமா? அப்படி சொல்ல முடியாதுங்க. அந்த 18 நாளில் இதுதான் மணமகள், இதுதான் மணமகன், இன்னாருக்கு இன்னார் தான் அப்படின்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துடும்.
ஒரு கை நினைக்கிற அளவுக்கு வரும், ஒரு பரிசம் போடுற அளவுக்கு வரும், உறுதி பண்ணுற அளவுக்கு வந்துடும். இந்த தருணத்தில் ரிஷப ராசியில் நீங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, 2 பாதத்தில் ரிஷப ராசியாக நீங்கள் இருந்தால், திருமணம் உங்களுக்கு தடையாக இருந்தால், இந்த தருணத்தில் திருமணம் ஏற்பாடு நடக்கிறது உறுதி, அல்லது திருமண தடைகள் நீங்கிறது உறுதி. சார் எப்படி இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு ஆதாரத்தை காட்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் தான் திருமண ஸ்தானாதிபதி. உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி தானுங்க. ரிஷப ராசிக்கு திருமண ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். அந்த செவ்வாய் பங்குனி மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கே போயிட்டு திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் இருந்து 4வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ திருமணஸ்தானாதிபதியோடைய பார்வையும் உங்கள் ராசியாதிபதியோட சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது திருமண தடை நீங்காமல் இருக்குமா? எரியறது அடுத்தா கொதிக்கிறது அடங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொடுக்குதுன்னா அந்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் நமக்கு சாதகமாக வரும் பொழுது அந்த பிரச்சனைகள் தீர்ணம் இல்லையா? அதுதானே விதி. திருமண காரகன் திருமண ஸ்தானாதிபதி 2 பேருமே, சுக்கிரன் திருமண காரகன், திருமண ஸ்தானாதிபதி செவ்வாய். ரிஷபராசியில் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு திருமண தாமதமாக இருக்குதுங்க, தடையாக இருக்குதுங்கன்னா ஆண்களுக்கு திருமண காரகன் சுக்கிரன், பெண்களுக்கு திருமண காரகன் செவ்வாய். அப்போது செவ்வாவும் சுக்கிரனும் சேர்ந்து நம்ம ராசிக்கு 10வது பாவகத்தில் இருந்து சுக்கிரனுடைய பார்வை சூரிய பகவானுடைய வீட்டை பார்ப்பார் பாருங்க, 4வது பார்வையை பார்ப்பார், சுகஸ்தானத்தை பார்ப்பார். அந்த சுகஸ்தானாதிபதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து குருவுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறாரு. குரு பகவான் 5வது பார்வையாக சுபஸ்தானத்தை பார்க்குறார். இதை விட நல்ல நேரம் வரணுமா? அப்போது திருமண தடைகள் விலகிறது உறுதி. திருமணம் ஆயிட்டு பிரிவினைகள் ஆயிடுச்சிங்க, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஊருக்கு கூப்பிட்டு நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேனுங்க, ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க, ரொம்ப சிக்கல் பட்டுட்டு இருக்கிறேனுங்க, சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க, கடைசியில் விவாகரத்து கேட்டுட்டு நிற்கிறாங்க, நான் என்னத்துக்கு செய்கிறது? இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் அந்த சங்கடங்கள் சரியாகி மீண்டும் கணவன் மனைவி அருமையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான பாதையை மீண்டும் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். அப்போது பிரிஞ்சு போன கணவன் மனைவி மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். கணவன் மனைவியே ஆகாமல் இருக்கிறேனுங்க, நான் இன்னும் சன்னியாசியாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, சம்சாரி ஆகலைங்கன்னா இந்த தருணத்தில் அந்த திருமண தடையை போக்கிடும். இன்னும் சில நண்பர்களுக்கு, ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு திருமணம் நடந்து நிரந்தரமாக பிரிஞ்சு போயிட்டோங்க, மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க. நம்ம ஆளுங்க திருமணத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மறுமணத்துக்கு கொடுக்கறது இல்லைங்க. மறுமணம் செஞ்சுக்கிறவங்க எல்லாமே 2 பேராலையும் ஃபால்ட் இல்லைங்க. யாராவது ஒருத்தருக்கு வாழை பிடிக்கிறது இல்லை, அவங்க விவாகரத்து வேணும்னு கேட்பாங்க. ஒரு பாவம் அறியாமல் இன்னொருத்தரும் அவருடைய வாழ்க்கை சேர்ந்து தானே கெடுது. அப்பேற்பட்டவங்களுக்கு அவங்க வாழவே ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆகியிருப்பாங்க, 1 வாரம் இருந்திருப்பாங்க, 10 நாள் இருந்திருப்பாங்க, 1 மாதம் இருந்திருப்பாங்க, வாழவே ஆரம்பிக்காமல் ஒருத்தருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி போயிடும். கடைசியில் இது 2வது திருமணம் தானே அப்படின்ட்டு 2வது பொண்ணை தான் பார்க்கணும், 2வது திருமணம் ஆன பொண்ணு தான் பார்க்கணும், 2வது திருமணம் ஆன தான் பார்க்கணும், இப்படின்ட்டு சங்கடப்பட்டு இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த தருணம் அருமையான வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதாவதுங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேனுங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷம் 25-26 வருஷமாக நான் ஜோசியம் பார்த்துட்ருக்கிறேனுங்க. அதாவது எவ்வளோ சொத்து சுகம் இருந்தாலும், என்ன தான் காசு பணம் இருந்தாலும், கணவன் மனைவிக்குள்ளார சங்கடம் அப்படின்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் அர்த்தம் இல்லைங்க. நம்ம என்ன தான் சொத்து பத்து சம்பாரிச்சும் 10 காசு பிரயோஜனம் இல்லைங்க. அப்போது அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள், அந்த மனஸ்தாபம் இந்த நேரத்தில் சரியாயிடும். 25 வருஷமாக ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? உங்கள் வயசு என்ன ஆகுதுங்க? 42 வயசு ஆகுதுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு பரம்பரை தொழிலுங்க. எங்கள் தாத்தா செஞ்ச தொழில் இது தானுங்க, தாத்தனுடைய அப்பன் செஞ்ச தொழில் இது தானுங்க, என்னுடைய அப்பன் செஞ்ச தொழில் இது தானுங்க, நான் செஞ்சிட்டு இருக்கிற தொழிலும் ஜோதிடம் தானுங்க. அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம்
14-15 வயசுலேயே நான் நல்ல ஜாதகம் எழுதுவேனுங்க. 14-15 வயசுலேயே நான் 9வது 10வது படிக்கும் பொழுது நல்ல ஜாதகம் எழுதுவேனுங்க. அருமையாக எழுதுவேனுங்க, அற்புதமாக எழுதுவேனுங்க. அதுவும் அஷ்டவர்க்க ஜாதகம் எழுதுவேனுங்க 14-15 வயசுலேயே. அப்போ கிட்டத்தட்ட 15-16 வருஷத்துலேயே 15-16 வயசுலேயே நல்லா அழகாக ஜோதிடம் சொல்லிவிடுவேனுங்க. அந்த மாதிரி இது பரம்பரை தொழில் அப்படின்றதுனால ரொம்ப சிறு வயசுலேயே நான் ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தருணம் மன வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கக்கூடிய தருணம். அதுபோக சொந்தமாக வீடு வாசல் அப்படின்றது நிறைய பேருக்கு கனவாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு தாத்தன் சொத்து இருக்கும், ஒரு சிலருக்கு அப்பன் சொத்து இருக்கும், ஒரு சிலருக்கு மனைவி வாய்ச்ச இடத்துல மனைவிகளை சொத்து பத்து வரும். ஆனால் இந்த ரிஷபராசி நண்பர்கள் என்ன பாவம் பண்ணாங்களோ யாரோட ஒத்துழைப்புகளும் பெருசாக கிடைக்கிறது இல்லை. தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு சித்திரவதைப்பட்டு தான் மேலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஆனாலும் நாம் சம்பாதிக்கிறதே ஒரு சில நேரத்தில் நமக்கு நிலைக்க மாட்டேங்குது. எவனோ ஒருத்தன் பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி ஆகிடுது. அப்பேற்பட்ட ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த நேரம் 100% சொந்தமாக வீடு வாசல் உருவாகிறதுக்கு உண்டான நேரம். சார், பங்குனி மாதத்தில் போய் வீடு வாசல்னு சொல்கிறீங்களே, என்ன சார் பழமை பேசுகிறீங்க? கார்த்திகை மாதம், தை மாதம், ஐப்பசி மாதம் இந்த மாதிரி சுபகாரியங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்து நம்ம என்னங்க செஞ்சு விட்டோம்? மாதம் 4ன்றது அப்புறங்க. ஒருத்தருக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும், ஐப்பசி மாதமாக இருக்குது, கிரகபேஷம் பண்ணிக்கோங்க, வீடு கட்டிக்கோங்க, திருமணம் பண்ணி, இதெல்லாம் அப்புறம். ஆனால் அதுக்கான நேர காலங்கள் இந்த பிரபஞ்சம் எப்போ கொடுக்குதுன்றது தான் முக்கியம். செவ்வாய் அப்படின்றவர் நம்ம ராசிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா ராசிக்காரங்களுக்கும் செவ்வான்றது தான் பூமிகாரகன். சூரியன் அப்படின்றவர் ரிஷபராசி நண்பர்களுக்கு மண் மனைக்கு அதிபதி. அவர் சூரியன் 11வது பாவகத்தில், செவ்வாய் 10வது பாவகத்திலிருந்து செவ்வாயுடைய பார்வைப்படுது. சூரியனுடைய பார்வை புத்திரஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதியோட சேர்ந்து புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. சனி பகவான் பார்க்குறாரு, சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதன் பார்க்குறாரு அந்த சுபஸ்தானத்தில், அதாவது மண்மனை சம்மந்தப்பட்ட இடத்துல. அந்த வகையில் நிச்சயமாக சொந்தமாக மண்மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். சார், எந்த நேரத்தில் கொடுக்கும் சார்? அது கொஞ்சம் எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் சார். சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் ஏறும் பொழுது, சனி பகவானுடைய நட்சத்திரம் இப்போ சூரியன் 11வது பாவகத்தில் இருக்கிறார் அப்படின்னா, குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் சூரியன் இருக்கிறாருன்னா ஒரே மாதிரியான பலன்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக கொடுக்க மாட்டாருங்க. ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் 3 நட்சத்திரத்தில் அவரை ட்ராவல் பண்ணியே ஆகணும், அது தலையெழுத்து. இப்போ சூரிய பகவான் 11வது பாவகத்துக்கு வராருன்னா முதல்ல 4 நாள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருப்பார். அந்த நேரம் சூப்பராக இருக்கும், சத்தியமாக நல்லாயிருக்கும். அதுபோக சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் 4ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் வருவார் சூரியன். அப்போ அந்த தருணத்தில் மண் மனை பொன் பொருள் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கிடலாம். திருமண தடைகள் நீங்கும், மறுமண தடைகள் நீங்கும், ஆணு பொண்ணுக்கு இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். 18ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ரேவதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுவார். 5வது பாவகத்தை பார்க்குறாரு. அந்த தருணம் எப்படி இருக்கும்னா, நம்ம உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கும், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி கொடுக்கும், தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும், புதுமையாக தொழில் தொடங்குறவங்க தொழில் தொடங்கலாம். இந்த மண்மனை சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், ஏன்னா செவ்வாவுடைய பார்வை நம்ம ராசி மேலே படும் இல்லையா, ராசிக்கு 4வது பாவகத்தை படும். செவ்வாய் 4வது பார்வையை நம்மளை பார்க்குறாரு, நம்ம ராசிக்கு 4வது பார்வையாகவும் செவ்வாய் பார்க்குறாரு. அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறேனுங்க, இல்லை நான் மண்மனை சம்மந்தப்பட்ட தொழில் எது செய்தாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்கும், நிறைவாக இருக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லலாங்க. அதாவது படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரும், வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் சொந்தமாக வீடு வாங்குவீங்க, வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் சொந்த தொழில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், என்ன சார் வெளிநாட்டில் இருக்கிற தொழில், வெளிநாட்டில் இருக்கிறவங்க போய் சொந்த வேலை செஞ்சிட முடியுமா சார்? செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்க தானே செய்கிறாங்க. வெளிநாட்டில் சுய தொழில் செஞ்சுக்கிட்டு 10 பேருக்கு வேலை கொடுக்குறவங்க கொடுத்துட்டு தானே இருக்காங்க. அதுக்கான நேர காலங்கள் வருவானம் இல்லையா? பிறக்கும் போது எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் பிறந்தோம் இல்லையே. ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள், அந்த மாதிரி மாற்றங்கள் தான் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம். நடக்குமா நடக்காதா? நடக்காதுன்ற எண்ணம் ஏன் வரணும்? நடக்குன்னு நினச்சி செய்யுங்க, காசை பணமாக செஞ்சு பாருங்க. நான் சொன்னது நடக்கணும்னு விதி இருக்குதுன்னா அது நடந்து தானே தீரும். எது எப்படி இருந்தாலும் ரிஷபராசி நண்பர்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், பங்குனி மாதம் மாற்றங்களுக்குரிய ஒரு மாதம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நான் சொன்னது முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயம் நல்லது நடக்க போகுது.
ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய மாற்றங்களுக்கு என்னுடைய வார்த்தைகள் காரணமாக இருக்கும். சரிங்களா? அதுபோக இந்த மாதிரி தருணத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்ற கிரக நிலைகள் பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம் தானுங்க. ஏன்னா நமக்கு சனி திசை நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, சனி அந்தரம் நடக்குதா, இல்லை செவ்வாய் திசை நடக்குதா, செவ்வாய் புத்தி நடக்குதா, செவ்வாய் அந்தரம் நடக்குதா, சனி செவ்வாய் சனியுடைய திசை நடந்தாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். செவ்வாவுடைய திசை நடந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். சுக்கரனுடைய திசை சுக்கரனுடைய புத்தி நடந்தாலும் நல்லா இருக்கும். இப்போ அந்த 3 கிரகங்களில் எந்த கிரகத்துடைய திசை புத்தி நடந்தாலும் நான் சொன்னது 100% நடக்கும். சரிங்களா? எப்படி இருக்குன்றது உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துக்கிடுங்க இந்த பங்குனி மாதத்தில். சரி நண்பர்களே, நிறைய நேரம் பேசிவிட்டுன்னு நினைக்கிறேனுங்க. இதுவும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.